இந்திய துணை ஜனாதிபதியினுடைய விஜயத்தின் போது பேசப்பட்ட மிக முக்கியமான ஒரு விடயம்தான் ஓசிஐ திட்டம். எதிர்த்தரப்பில் இருக்கின்ற தமிழ் கட்சிகள் அவர்களுடைய முன்மொழிவுகளை அடுத்துதான் இந்த திட்டம் சம்பந்தமாக பேசியிருக்கின்றார். உண்மையா என்ன நடந்தது பின்னணி? இந்த ஓசிஐ என்கின்ற அந்த இரட்டை பிரஜா உரிமை என்பது நிச்சயமாக எனக்கு தெரியும். பி தேவராஜ் அவர்களுடைய தலைமையிலே இந்த கோபியோ அமைப்பு. ஆகவே யார் என்னதான் இந்த உரிமை கொண்டாடினாலும் 2004ஆம் ஆண்டிலேயே இதற்கான முதல் அடித்தளம் இடப்பட்டது. பி தேவராஜ் அவர்கள் தலைமையிலான அந்த கோபியோ அமைப்பினர் ஓசியை வைத்திருப்பவர் அன்றைக்கு இந்தியாவுக்கு சென்றால் எதை வேண்டுமானாலும் இந்தியாவிலே செய்து கொள்ள முடியும். கொழும்பில் ஆங்காங்கே அபிவிருத்தி திட்டங்கள் பணிகள் மேற்கொள்ளப்படாமல் இருப்பதாக மக்கள் பக்கமிருந்து ஒரு கருத்து இருக்கின்றது. என்ன நடக்கின்றது? ஊழலற்ற ஆட்சி. இப்பொழுது அபிவிருத்தி பணிகள் நடைபெறுகின்றதா இல்லையா என்பது ஒரு கேள்விக்குறி. இப்ப வங்குரோத்து அரசியல் என்று சொல்வார்கள் தானே. இப்போ கடந்த காலங்களில் பார்த்தா ஊழலே இல்லை. இந்த அரசாங்கத்தை தாக்குவதற்கு காரணங்களும் இல்லை, எரிவதற்கு கற்கள் இல்லை. ஏதாவது ஒரு விடயம் கிடைக்காதா? தமிழக அரசியல் சட்டசபை தேர்தல் நிறைவு பெற்றிருக்கின்றது. இன்னும் ஒரு மாற்றம் வருமா இல்லை இதே தொடருமா? நெக் டு நெக் மாதிரி தான் இருக்கின்றது. 4ஆம் தேதி மே மாதம் 4ஆம் தேதி தான் உண்மையான பெறுபேறு தெரியும். ஆனால் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய வருகை என்பது ஒரு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு. லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். இன்றும் இணைந்திருக்கின்றீர்கள் லங்காஸ்ரீயின் நேருக்கு நேர்காணல் நிகழ்ச்சியுடன். சமகால அரசியல் விவகாரங்கள் தொடர்பில் பேசுவதற்கும் அதே போல மிக முக்கியமாக கொழும்பு மாநகர சபையின் தற்போது உள்ளே என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, கொழும்பு மாநகர சபையின் அபிவிருத்தி திட்டங்கள் என்ன மாதிரியாக இருக்கின்றது, நிறைய பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்கின்றது. கொழும்பிலே ஏற்கனவே சொல்லப்பட்ட பல வாக்குறுதிகள் ஏராளமாக இருக்கிறது. இருப்பினும் அவற்றில் என்னென்ன நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது என்பது குறித்தெல்லாம் நாங்கள் நிச்சயமாக அவதானம் செலுத்தி பேச வேண்டும். ஆகவே தான் இந்த நேர்காணலை இன்று நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கின்றோம். இன்று இந்த அனைத்து விடயங்கள் சம்பந்தமாகவும் பேசுவதற்கு எம்மோடு இணைந்திருக்கின்றார் கொழும்பு மாநகர சபையின் ஆளும் தரப்பு உறுப்பினர் KT குருசுவாமி அவர்கள். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. கொழும்பு மாநகர சபை சம்பந்தமாக நிச்சயமாக உங்களிடம் பேசத்தான் இன்னைக்கு உங்களை அழைச்சினாங்கள். அதுக்கு முதல்ல அண்மையில் இலங்கைக்கு விஜயம் தந்தார் இந்திய துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவருடைய விஜயத்தின் போது நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்த்தோம். அவர் வரவேற்கப்பட்டது, அவருடைய நூறலிய விஜயம், அவர் பேசின விதம் எல்லாமே பார்த்தோம். என்ன விடயங்கள் நீங்களும் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தீங்க, நாங்கள் பார்த்தோம். என்னென்ன விஷயங்கள் நடந்தது? உண்மையில் டில்ஷான் ஒரு பெருமையான விடயம்தான். ஏனென்றால் இந்திய துணை ஜனாதிபதி ஒரு புறம், இன்னொரு புறம் அவர் ஒரு தமிழராக இருந்தது என்பது மிகவும் ஒரு பெருமையான விடயம். உங்களுக்கு தெரியும், பாரத பிரதமர் மோடி அவர்கள் எப்பொழுது இந்தியாவின் பிரதமராக அவர் பதவியேற்றாரோ அன்றிலிருந்தே அவர் அதற்கு முன்னதாக இருந்த அரசாங்கங்கள் இலங்கைக்கு உதவி செய்திருக்கலாம். ஆனால் பாரத பிரதமர் மோடி அவர்களது தலைமையிலான அரசு என்பது அளவுக்கு அதிகமாகவே இலங்கையில் இருக்கக்கூடிய இலங்கை அரசாங்கத்துக்கும் சரி, இலங்கையிலே வாழக்கூடிய இந்திய வம்சாவளி தமிழர்கள் அல்லது வடகிழக்கு தமிழர்கள் என்று ஒட்டுமொத்தமாக இலங்கையிலே வாழக்கூடிய தமிழ் மக்களுக்கு, இலங்கை அபிவிருத்திகளுக்கு, பொருளாதார வளர்ச்சிக்கு, குறிப்பாக எங்களுடைய நாடு பொருளாதாரத்திலே பின்னடைவு அடைந்திருந்த காலம், அதே போன்று அண்மையிலே ஏற்பட்ட தித்வா புயல், இப்படி அதை தவிர்த்து மலையகத்திலே இருக்கக்கூடிய வீடமைப்பு, சுகாதாரம் போன்ற பல விடயங்களுக்கு மோடி தலைமையிலான அரசு என்பது எங்களுக்கு நிறைய உதவிகளை செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். அது உண்மையில் நாங்கள் பெருமைப்பட வேண்டிய விடயம். அந்த வகையில் இந்த நேரத்தில் அவர்களுக்கு நாங்கள் நன்றியையும் கூறியாக வேண்டும். அந்த வரிசையிலே நான் நினைக்கின்றேன், மோடியினுடைய அனுமதி இல்லாமல், அவருடைய அவருடைய அனுமதி அல்லது அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்கத்தான் நிச்சயமாக பாரதத்தினுடைய துணை ஜனாதிபதி திரு CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் இலங்கைக்கு வந்திருந்தார்கள். நான் நினைக்கின்றேன், இலங்கையிலே இருக்கக்கூடிய இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம்
தான் அந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தார்கள். நாங்கள் அனைவரும் கொழும்பிலே இலங்கையிலே வாழக்கூடிய புலம்பெயர் இந்திய தமிழர்கள் என்றுதான் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்திய உயர்ஸ்தானிகராலயம் இலங்கையிலே இருக்கக்கூடிய அநேக இந்திய வம்சாவளி தமிழர்கள் அவருடைய அந்த வரவேற்பு நிகழ்வை மிகவும் ஒரு பெருமையாக ஒரு 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 உள பூரிப்புடன் அனைவரும் நாங்கள் கலந்து கொண்டிருந்தோம். மிகவும் பெருமையாக இருந்தது. அதை மாத்திரமல்ல, நாங்கள் எதிர்பார்க்காத பல அபிவிருத்தி திட்டங்களை எதிர்காலத்திலே செய்வதாக அன்றைய தினம் அவர்கள் உறுதியளித்திருக்கின்றார்கள். குறிப்பாக அன்றைய தினம் நான் நினைக்கின்றேன் எங்களுடைய ஆளுங்கட்சி அமைச்சர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் அமைச்சர் முன்னிலையிலே மலையகத்திலே இந்திய அரசாங்கத்தின் உதவியுடன் கட்டப்பட்டுள்ள 145 வீடுகளை கையளிக்கும் நிகழ்வும் அன்று இடம்பெற்றிருந்தது. ஆகவே ஒரு பெருமையான விடயம். நாங்களும் மகிழ்ச்சி அடைந்தோம். நிஜமாக இந்திய துணை ஜனாதிபதியினுடைய விஜயத்தின் போது பேசப்பட்ட மிக முக்கியமான ஒரு விடயம்தான் ஓசிஐ திட்டம். ஓசிஐ திட்டம் 6ஆம் தலைமுறை வரை நீடிப்பதற்கு துணை ஜனாதிபதி அதற்கு ஆவண வேலைகளை செய்து தரவிருப்பதாக கூறியிருக்கின்றார். அது ஒரு மகிழ்ச்சியான செய்திதான் இந்திய வம்சாவளி தமிழர்களுக்கு, இலங்கையில் வாழ்கின்றவர்களுக்கு. ஆனால் இந்த விஷயம் சார்ந்து எதிர்த்தரப்பில் இருக்கின்ற பல தமிழ் கட்சிகள் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அவர்களுடைய பேச்சுவார்த்தையினை அடுத்துதான், அவர்களுடைய முன்மொழிவுகளை அடுத்துதான் இந்திய துணை ஜனாதிபதி இந்த திட்டம் சம்பந்தமாக பேசியிருக்கின்றார். ஆகவே இதன் வெற்றியை அவர்கள் உரிமை கொண்டாடுகிறார்கள் பலர். உண்மையா இது அவர்களுடைய முயற்சியினால் நடந்ததா அல்லது என்ன நடந்தது இதன் பின்னணியில்? இல்லை, நானும் அதை ஊடகங்கள் வாயிலாக பார்த்தேன். திரு டில்ஷான் அவர்களே, பொதுவாக இந்தியாவிலே இருந்து இந்திய பிரதமராக இருக்கட்டும், அல்லது வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களாக இருக்கட்டும், அல்லது இப்பொழுது வந்த சிபி ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், இந்தியாவில் இருந்து யார் இலங்கைக்கு வந்தாலும் இலங்கை பாராளுமன்றத்திலே அங்கம் வகிக்கின்ற அல்லது அங்கம் வகிக்காத தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அரசியல் கட்சிகள் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்திக்கின்ற ஒரு வளமையை அந்த காலத்திலிருந்து இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் அந்த வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. அது இன்று நேற்று அல்ல. உண்மையில் இந்த உறவுக்கு என்னுடைய ஞாபகம் சரியா இருந்தால் இதற்கு அடித்தாளமிட்டவர் அமரர் சௌமியமூர்த்தி தொண்டமானவர்கள். 50 வருடங்களுக்கு முன்னதாக நான் நினைக்கிறேன் இந்திய அரசாங்கத்தோடு அவர்கள் அமைத்த அந்த காங்கிரஸ் என்கின்ற அது உண்மையில் அடித்தாளமிட்டவர் சௌமியமூர்த்தி தொண்டமானவர்கள். ஸோ இந்தியாவில் இருந்து அப்படியானவர்கள் வரும் பொழுது அந்த தமிழ் கட்சிகளுக்கு, அது வடகிழக்கு கட்சிகளை சார்ந்தவருக்கு வடகிழக்கு பிரச்சனைகளை சம்பந்தமாக எந்த மாதிரியான உதவிகளை இந்தியா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகள் அவர்கள் வைக்கும் பொழுது மலையக மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழ் கட்சிகள் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் மலையக மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை பற்றி தான் அவர்கள் பேச வேண்டும், பேசி இருப்பார்கள். ஆனால் இந்த ஓசிஐ என்கின்ற அந்த இரட்டை பிரஜா உரிமை என்பது நிச்சயமாக எனக்கு தெரியும். நானும் கடந்த 25 வருட காலமாக இந்த அரசியல் இந்த அரசியல் கட்சியில் அல்லது ஒரு நகரசபை உறுப்பினராக ஒரு அரசியல் இதில் இருக்கின்றேன். 2004ஆம் ஆண்டு அளவில் இப்ப இலங்கையிலே இருக்கக்கூடிய இந்த கோபியோ என்கின்ற அமைப்பு, உலகளாவிய இந்திய வம்சாவளிகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கோபியோ அமைப்பு, நான் நினைக்கின்றேன் முன்னாள் அமைச்சர் பிபி தேவராஜ் அவர்களுடைய தலைமையிலே இந்த கோபியோ அமைப்பு, அந்த நேரத்தில் நான் நினைக்கிறேன் PIO பீப்பிள்ஸ் ஆஃப் இந்தியன் ஒரிஜின் என்று 2004ஆம் ஆண்டு அளவிலே அவர்கள் அமைத்தார்கள். குறிப்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளி மலையக மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை இந்த அரசியல் கட்சிகளுக்கு அல்லது அரசியல் பிரதிநிதிகளுக்கு அப்பால் ஒரு சமூக ஆர்வலர்களை கொண்ட அமைப்பை உருவாக்கி அவர்கள் அந்த பிரச்சனைகளை கொண்டு இந்திய அரசாங்கத்துடன் பேசி பல விடயங்களை சாதித்து கொடுத்திருக்கின்றார்கள். அதில் இந்த ஓசிஐ என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். 2004 நான் பிழை இல்லை என்றால், என்னுடைய ஞாபகத்து சரி என்றால் 2004ஆம் ஆண்டு அளவிலே இந்திய பிரதமராக நான் நினைக்கின்றேன் வாஜ்பாய் அவர்கள் இருந்தார்கள். வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது எங்களுடைய இலங்கை நாட்டினுடைய முன்னாள் அமைச்சர் பிபி தேவராஜ் அவர்கள் தலைமையிலே இந்த கோபியோ அமைப்பு உருவாக்கப்பட்டு அவர்களுடைய முயற்சியின் காரணமாக
நானே பலர் அந்த அமைப்பிலே இன்றும் இருக்கின்றார்கள். நான் நினைக்கின்றேன் திரு குமார் நடேசன் அவர்கள், திரு பால்ராஜ், இன்று திரு சண்முகநாதன், விஜயவேல், இப்படி பலர் இருக்கின்றார்கள். இந்த கோபியோ அமைப்பினுடைய முயற்சியால் தான் இந்த ஓசிஐ என்பது அவர்களுடைய முயற்சி. அதுதான் உண்மை என நான் கருதுகின்றேன். 2004ஆம் ஆண்டு அளவிலே வாஜ்பாய் இருக்கும் பொழுது அவர்களால் முயற்சித்து பி தேவராய் தலைமையிலான அந்த கோபி அமைப்பினரால் தான் இது பெற்றுக் கொடுக்கப்பட்டது, இந்த இரட்டை பிரஜா உரிமை. அது ஒரு அளவுக்கு 4ஆம் தலைமுறை வரைதான் அந்த இதுவரையில் கொடுக்கப்பட்ட அந்த ஓசிஐ என்பது கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. அதற்கு நான் நினைக்கின்றேன் சில ஆவணங்கள், இப்பொழுது அந்த ஆவணங்கள் தேவை குறைக்கப்பட்டு 6வது தலைமுறை வரை, அடுத்து என்னுடைய பேரன், என்னுடைய பிள்ளைகள் அடுத்து வருகின்ற 2 சந்ததியினரும் பெற்றுக்கொள்கின்ற அளவுக்கு அதை இலகுபடுத்தி இருக்கின்றார்கள். உண்மையில் இந்த இடத்திலே நான் அந்த அந்த என்ன சொல்வது, அந்த நன்றிகளை கோபியோ அமைப்பினருக்கு தான் தெரிவித்தாக வேண்டும். அவர்களுடைய முயற்சியின் காரணமாக தான் இது நடைபெற்றது. இதை யாராவது வந்து உரிமை கொண்டாடுவார்களாயினால் நீங்கள் தான் அவர்களை அழைத்து வந்து ஆராய வேண்டும். எப்பொழுது கோரிக்கை விடுத்தீர்கள், எப்பொழுது நடந்தது என்று நீங்கள் தான் அதை விரிவாக ஆராய வேண்டும். ஆகவே யார் என்னதான் இந்த உரிமை கொண்டாடினாலும் 2004ஆம் ஆண்டிலேயே இதற்கான முதல் அடித்தளம் இடப்பட்டது. பி தேவராஜ் அவர்கள் தலைமையிலான அந்த கோபியோ அமைப்பினர். இதை விட முக்கியமான ஒரு விஷயம் டில்ஷான் அவர்களே, நானும் படித்தேன். உண்மையில் இந்திய உயர்ஸ்தான், நான் ஆரம்பத்தில் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம், இந்த கோபியோ போன்ற பல அமைப்புகளுக்கு நாங்கள் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போ இப்படியான நாங்கள் தான் இதை பெற்றுக் கொடுத்தோம் என்று பலர் சொல்கின்றார்கள். ஆனால் நான் என்ன சொல்கின்றேன்னா, நல்ல விடயம்தான். ஆனால் மலையகத்திலே இருக்கக்கூடிய எத்தனை மக்கள் இதை ஆர்வமாக இந்த ஓசிஐக்கு விண்ணப்பிக்க போகின்றார்கள், இதுவரையில் எத்தனை பேர் எடுத்திருக்கின்றார்கள் என்பதும் ஒரு கேள்விக்குரிய முதலாவது விடயம். இதைவிட நான் இந்த மலையக மக்களை பிரதித்துவப்படுத்துகின்ற நாங்கள் உட்பட இன்று வரை பாஸ்போர்ட்டே எடுக்க முடியாத பல மலையக தமிழர்கள் இருக்கின்றார்கள். காரணம் என்னவென்றால், இன்றும் அவருடைய பிறப்பு அத்தாட்சி பத்திரம் அல்லது தேசிய அடையாள அட்டை இன்று வரை எழுத்து பிழைகள். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், 50 வருடங்களுக்கு முன்னதாக அவருடைய என்னுடைய பிறப்பு அத்தாட்சி பத்திரம் உட்பட சிங்கள மொழியிலே தான் எழுதப்பட்டிருக்கின்றது. அப்பொழுது அந்த மலையக மக்கள் தங்களுடைய தகப்பன் பெயர் அல்லது தங்களுடைய பிள்ளைகள் பெயர்களை அவர் தமிழிலே சொல்லும் பொழுது சிங்களத்திலே எழுதப்படுது பல எழுத்து பிழைகள், அர்த்த பிழைகள் என்று இன்று வரை இருக்கின்றது. ஆகவே ஓசிஐ நல்ல விடயம், இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம், நாங்கள் நன்றி சொல்லுகின்ற அதே வேளை அதை உரிமை கொண்டாடுகின்றவர்கள் நான் இந்த நேரத்திலே ஒரு வேண்டுகோளாக விடுக்கின்றேன். தயவு செய்து மலையக மக்களுடைய அந்த பாஸ்போர்ட் எடுக்கின்ற இலகு வழிகளை, அவர்களுடைய பிறப்பு அத்தாட்சி பத்திரங்களில் இருக்கக்கூடிய பிழைகளை திருத்தி தேசிய அடையாள அட்டைகளை முறைமையாக பெற்றுக்கொள்ள. இன்று மலையக மக்கள் நாங்கள் நன்றாக முன்னேறிவிட்டார்கள். நான் சொல்லுகின்ற குறைகள் எந்த ஒரு அளவுக்கு 1% 2% அல்லது ஒரு 50 பேருக்கு. இப்போ நான் இதை சொன்னவுடன் உடனே எதிர்த்தரப்பினர் வந்து எங்களுடைய மக்கள் இப்படி முன்னேறி இப்ப அந்த குறை இல்லை என்று சொல்வார்களே, ஆனால் நிச்சயமாக இன்னும் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் அந்த ஓசியை பெற்றுக் கொடுவதற்கு முன்னதாக இந்த மாதிரியான விடயங்களை அடிப்படை தேவை இன்னும் அடிப்படை தேவை நிறைய இருக்கின்றது. என்னது, இந்த ஓசியை பெற்று கொடுத்ததுடன் ஓகே, அந்த அமைப்பினர் எந்த விதமான கருத்துக்களும் சொல்லவில்லை. அவர்கள் அந்த நிகழ்வை நடத்தினார்கள், அவர்கள் அமைதியாக இருக்கின்றார்கள். என்னமோ மலையக மக்களுடைய முழு பிரச்சனையை நாங்கள் பெற்றுக் கொடுத்து விட்டோம், இனி எல்லா பிரச்சனையும் தீர்ந்து விட்டது என்பது போல்தான் அறிக்கையை படிக்கும் பொழுது எனக்கும் கொஞ்சம் சிரிப்பாக தான் இருந்தது. எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்றது, அவர்கள் அதற்கு முன்னுரிமை கொடுத்தால் நல்லது என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். இப்பொழுது மலையக மக்கள், இந்திய வம்சாவளி மக்கள், அவர்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த ஓசிஐ திட்டத்தை வைத்துக்கொண்டு? இல்லை, ஓசிஐ என்பது உண்மையில் அது ஒரு இரட்டை பிரஜா உரிமை என்பது, அதாவது அதனால் அது எல்லாம் கிடைத்துவிடும் என்பது அல்ல. அது இனிமேல் அந்த இந்தியாவுக்கு விசா அவசியம் இல்லை என்பதுதான். அல்லது உங்களுக்கு தெரியும் தானே, ஒரு பாஸ்போர்ட்டை எடுத்துக்கொண்டு அவசரமாக தமிழ்நாட்டுக்கோ இந்தியாவுக்கு எங்கேயாவது செல்வதென்றால் அவர்கள் விசாவுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். அவ்வாறு விசாவுக்கு விண்ணப்பிக்கும் பொழுது ஒரு 3-4 நாட்கள் ஆகலாம். சில நேரம் அது நிராகரிக்கப்படலாம். ஸோ அவசர தேவைகளுக்கு அவர்களுக்கு போக முடியாமல் போகும். ஆகவே முதலாவது விடயம் என்னவென்றால், அந்த விசா இல்லாமல் வாழ்நாள் பூராவும் நீங்கள் இந்தியாவுக்கு சென்று வரலாம்.
என்பது ஒரு முதலாவது விடயம். அடுத்தது நான் நினைக்கின்றேன், இந்த ஓசியை பெற்று கொள்பவர்கள் அல்லது ஓசியை வைத்திருப்பவர் அன்றைக்கே இந்தியாவுக்கு சென்றால் தேர்தலிலே வாக்களிக்க முடியாது. அது தவிர விவசாய நிலங்களை வாங்க முடியாது. இதை தவிர நீங்கள் எதை வேண்டுமானாலும் இந்தியாவிலே செய்து கொள்ள முடியும். நான் நினைக்கின்றேன் ஒரு குறிப்பிட்ட மாதம் காலம் அளவு அங்கே நீங்கள் தொடர்ச்சியாக இருந்துவிட்டால் வங்கி கணக்கு அல்லது ஆதார் அட்டை போன்றவற்றை பெற முடியும் என்பது நான் நினைக்கின்றேன். அந்த அளவுக்கு இதுகள் இருக்கு. இதுதான் ஒரு 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 இதற்குரிய சாத்தியமான விடயங்கள். ஆனால் இந்த மாதிரியான திட்டங்கள் எப்பொழுது அமுல்படுத்தப்படும் என்று மலையகத்தில் வாழ்கின்ற ஏராளமான இந்திய வம்சாவளி மக்கள் நிறைய காலமாக எதிர்பார்த்து இருந்திருப்பார்கள் நிச்சயமாக. ஆம் 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 ஆகவே அது இப்பொழுது அவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான். வரப்பிரசாதம் அதற்கு நிச்சயமாக. நாங்கள் மீண்டும் மீண்டும் இந்திய உயர்ஸ்தானிகராலே எப்பொழுதுமே இப்ப இலங்கையிலே எத்தனையோ என்ன சொல் ராஜதந்திரிகள் அவர்களுடைய உயர்ஸ்தானிகர் ஆலயங்கள் இருக்கின்றன. சரியா, நம்மவர்களும் போய் சந்திக்கின்றார்கள், ஏதேதோ கோரிக்கைகள் எல்லாம் வைத்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தான் நான் நினைக்கிறேன். நாங்கள் இனி 200 வருடங்களுக்கு முன்னதாக மலையகத்திலே இந்திய தொப்புள் கொடி உறவாக மலையகத்திலே 200 வருடங்களுக்காக மேல் வாழுகின்ற 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட இந்திய வம்சாவளி மலையக மக்கள் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களை கவனிக்க வேண்டிய, அவர்களது குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டிய ஒரு என்ன சொல்வது ஒரு கடற்பாடு இந்திய அரசாங்கத்துக்கு உண்டு. அதை அன்று தொடக்கம் இன்று வரை, இன்று இந்திய உயர்ஸ்தானிகர் திரு சந்தோஷ் ஜா அவர்கள் இருக்கின்றார்கள். இதற்கு முன்னதாக யாரா இருந்தாலும் அந்த காரியத்தை ஒரு அளவுக்கு மலையக மக்கள் இந்திய வம்சாவளி மக்கள் மீது ஒரு கரிசனை கொண்டு செய்து கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையில் நாங்கள் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து தான் ஆக வேண்டும். நல்ல திட்டமாகவே இந்திய துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் அவருடைய விஜயத்தின் போது இந்த விடயம் நடைமுறை கொண்டு வந்திருப்பது மிக சிறப்பான ஒரு விடயமாக இருக்கின்றது. யார் செய்தாலும் ஒரு நல்ல விடயம் இடம்பெற்றிருக்கின்றது. அதனை நல்ல விதத்திலே சரியான விதத்திலே பயன்படுத்திக் கொள்வது மக்களுடைய கைகளில் தான் இருக்கின்றது என்ற விடயத்தோடு நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு செல்லலாம். இப்போ கொழும்பு மாநகர சபை அது சம்பந்தமாக பேசிவிட்டு நாங்கள் அடுத்த அரசாங்கம் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் பேசலாம். கொழும்பு மாநகர சபையின் தற்போது நடவடிக்கைகள் என்ன? ஆரம்பத்திலே கொஞ்சம் பரபரப்பாக இருந்தது. இந்த தேர்தல் இடம்பெற்ற காலங்களிலே மாநகர சபைக்குள் மேயரை தேர்ந்தெடுக்கும் போதெல்லாம் மிகவும் பரபரப்பாக இருந்த மாநகர சபை தற்போது சற்று மெல்ல மெல்ல இயங்குவதை போல தோன்றுகிறது. கொழும்பில் ஆங்காங்கே அபிவிருத்தி திட்டங்கள் பணிகள் மேற்கொள்ளப்படாமல் இருப்பதாக மக்கள் பக்கமிருந்து ஒரு கருத்து இருக்கின்றது. இதை பற்றி ஒரு மாநகர சபை உறுப்பினராக உங்களுடைய கருத்தின், அதுவும் ஆளும் தரப்பின் ஆதரவாளராக இருக்கின்றீர்கள், என்ன நடக்கின்றது? உண்மையில் ஒரு 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 நியாயமான கேள்விதான் திரு டில்ஷான் அவர்களே. இப்போ கொழும்பு மாநகர சபை என்பது ஒவ்வொரு நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தல் முடிந்தவுடன் கடந்த ஜூன் மாதம் கொழும்பு மாநகர சபையினுடைய மேயர் அந்த ஆளும் தரப்பை தெரிவு செய்கின்ற விடயத்திலே ஒரு இழுபறி நிலைமை இருந்தது. அது உங்களுக்கு தெரியும். ஆளும் தரப்புக்கு போதிய அளவு 117 பேர் கொண்ட கொழும்பு மாநகர சபையிலே ஆளுங்கட்சிக்கு 48 ஆசனங்கள் தான் இருந்தது. அந்த ஆட்சியை அமைப்பதென்றால் 59 ஆசனங்கள் தேவைப்பட்டது. ஆகவே அந்த நேரத்தில் தான் நாங்கள், உங்களுக்கு தெரியும், நாங்கள் 2 பேர், நானும் நண்பர் பல புஷ்பநாதன் அவர்களும் கௌரவ ஜனாதிபதி அவர்களை சந்தித்து எங்களுடைய ஆதரவை தெரிவித்திருந்தோம். நாங்கள் இருவர் உட்பட பல ஏனைய சுயாதீன குழுக்களும் சேர்ந்து தான் நாங்கள் அவர்களை தெரிவு செய்து இன்று வரை அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஏனென்றால் கொழும்பு மாநகர சபையின் இரண்டாவது தடவை இடம்பெற்ற தேர்தலில் பல ட்விஸ்டுகளும் இடம்பெற்றது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இருந்த உறுப்பினர் திடீரென்று மேயர் அவர்களுக்கு ஆளும் தரப்புக்கு அதாவது வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக, அதாவது கொழும்பு மாநகர சபையினுடைய சட்டம் என்ன சொல்கின்றது என்றால், நீங்கள் முதலாவதாக ஒரு மேயர் அந்த ஆளும் தரப்பை தெரிவு செய்து விட்டால் அந்த 2 வருடங்களுக்கு நீங்கள் எந்த வரவு செலவு திட்டத்தை தோற்கடித்தாலும் அல்லது ஏதாவது நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்து தோற்கடித்தாலும் கொழும்பு மாநகர சபையினுடைய சட்டம் என்பது 2 வருடங்களுக்கு அவர்கள்தான் ஆளுங்கட்சி. அதை எந்த விதமான நீங்கள் வரவு செலவு திட்டத்தை தோற்கடித்தாலுமே அதை மாற்ற முடியாது. அந்த வகையிலே இப்பொழுது 1 வருடங்கள் போயிருக்கு. இன்னும் ஒரு வருடங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதற்கு பின்னதாகவும் தொடர்ந்து 4 வருடங்களோ 5 வருடங்கள் இருப்பதற்கு பல சட்ட வரைவுகள் இருக்கின்றன, சாதகமாக இருக்கின்றன. நீங்கள் சொன்ன மாதிரி சில இன்னும் அதான் நான் சொன்னேன், அவர்கள் 48, நாங்கள் எல்லோரும் சுயாதீன குழுக்கள் எல்லாம் கொடுத்தாலும் 59. ஆனால் 117 என்று சொல்லும் பொழுது எதிர்த்தரப்பிலே கிட்டத்தட்ட 56, 58 என்பது கிட்டத்தட்ட ஒரு சமமான ஒரு அளவிலே தான் கொழும்பு மாநகர சபை ஓடிக்கொண்டிருக்கின்றது.
ஆகவே இப்பொழுது சுமூகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. என்றாலும் கடந்த டிசம்பர் மாதம் நாங்கள் என்ன சொல்வது வரவு செலவு திட்டத்திலேயோ அல்லது அந்த குழுக்களை தெரிவு செய்வதிலே உண்மையில் ஆளுங்கட்சி தோல்வியை தான் சந்தித்திருந்தது. ஆகவே இப்பொழுது கொழும்பு மாநகர சபையை பொறுத்த மட்டில் அந்த நிலையற் குழுக்கள் என்று சொல்வார்கள், அந்த நிலையற் குழுக்களை பொறுத்த மட்டில் எல்லா குழுக்களுடைய தலைமை பொறுப்பும் எதிர்க்கட்சியினுடைய கைகளிலே தான் இருக்கின்றது. புரிகின்றதா? ஸோ அது எதிர்க்கட்சி கையிலே தான் இருக்கின்றது. மேயராக இவர் இருக்கின்றார்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு விடயம் தெரியும், கொழும்பு மாநகர சபையை பொறுத்த மட்டில் பொதுவாக மக்களுடைய கருத்து என்னவென்றால் ஒரு மந்த கதியிலே தான் இயங்குகின்றது என்பது. ஆனால் இப்போ நான் ஒரு உறுப்பினராக, நானும் நண்பர் பல புஷ்பநாதன் அவர்களும் எந்த நாளும் ஏதாவது ஒரு வேலை, ஏனென்றால் கொழும்பு மாநகர சபை என்பது பாராளுமன்றம் போன்று அல்ல, மக்களுடைய அன்றாட தேவைகள். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எப்படியுமே 2-3 தொலைபேசி அழைப்புகள் எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். எனக்கு என்றால் 117 பேருக்கு அதான் நிலைமையாக இருக்கும். வீதி விளக்கு எரியவில்லை, கால்வாய் நிறந்து ஓடுகின்றது, அல்லது என்ன சொல்வது இந்த ட்ரைனேஜ் நிறைந்து வழிகின்றது, குப்பைகள் இங்கே நிறைந்து யாரும் வந்து எடுக்கவில்லை, மழை நீர் தேங்கி கிடக்கின்றது, அல்லது கொசு மருந்து அடிக்க வேண்டும், அல்லது இந்த மரக்கிளைகள் வந்து இப்படி இருக்கின்றது. இப்படி இந்த பிரச்சனை என்பது அன்றாட பிரச்சனைகள். ஸோ அன்றாட பிரச்சனைகள் நாங்கள் ஓடிக்கொண்டு தான் இருக்கின்றோம். எந்த நாளும் எல்லா மாநகர சபை உறுப்பினர்களும் இதில் ஆர்வமாக செயற்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்களா இன்று வரை? இல்லை, பொதுவாக மாநகர சபை உறுப்பினர்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் எல்லோரும், அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் சுயாதீன குழுக்களாக இருந்தாலும் நிச்சயமாக அவர்கள் மாநகர சபை உறுப்பினராய் வந்த பிறகு அவர்கள் என்ன சொல்வது தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கலாம், அல்லது நியமன நகரசபை யாரா இருந்தாலும் நிச்சயமாக மக்களுடன் அவர்களுக்கான தொடர்பு இருந்து கொண்டுதான் இருக்கும். அப்ப அவர்களுக்கு தெரிந்தவர் நிச்சயமாக அவர்களுக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டுதான் இருப்பார்கள். ஆகவே அந்த வகையில் எங்களுக்கும் வருகின்றது, அவர்களுக்கும் வரும். எங்களை போன்று அவர்களும் நான் நினைக்கின்றேன் பிஸியாகத்தான் இருப்பார்கள். நாங்கள் தெரியாமல் சொல்ல முடியாது தானே. நாங்கள் உண்மையில் எங்களுக்கு நிறைய வேலை செய்து கொண்டோம், மற்றவர்கள் வேலை செய்வார்கள், செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அது ஒரு புறம் இருக்க, பொதுவாக அது உங்களுக்கு வெளியிலே அவ்வாறு தெரிந்தாலும் உங்களுக்கு தெரியும், இந்த அரசாங்கம் அதிமேதகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவருடைய தலைமை ஏற்கும் பொழுதும், அல்லது அவர்கள் பாராளுமன்றத்திலே ஆட்சியை ஏற்கும் பொழுதும் எங்களுடைய நாடு என்பது பொருளாதார ஒரு பின்னடைவை சந்தித்திருந்த நிலைமையில தான் அந்த நாடு அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் எமது நாடு பொருளாதாரத்திலே பின்னடைவு அடைந்து திரைசேரியிலே பணம் இல்லாமல் போய், உங்களுக்கு கடந்த காலங்கள் உங்களுக்கு தெரியும், மக்களுக்கும் தெரியும் தானே, அது என்னது வங்குரோத்து நிலைமை, ஒரு வங்குரோத்து நிலைமைக்கு போயிருந்த நிலைமையிலே மெதுவாக அது ஒரு 2 வருடங்கள் திரு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் வந்து 2 வருடங்கள் அதை மெதுவாக ஒரு நிவர்த்தி செய்தார், இல்லை என்று சொல்வதற்கில்லை. என்றாலும் 100% அது நிவர்த்தி செய்து இவர்களிடம் கிடைக்கவில்லை. இன்று வரை அந்த பொருளாதார நிலைமை இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆகவே கொழும்பு மாநகர சபையை பொறுத்த மட்டில் இந்த வருடம் என்பது, இந்த ஆட்சி ஏற்ற நாளில் இருந்து கொழும்பு மாநகர சபைக்கு வரக்கூடிய வருமானங்கள் அதை ஈட்டுவதில் அல்லது அதை பெருக்குவதில் ஆர்வம் செலுத்தி வருகின்றது கொழும்பு மாநகர சபை. அந்த வகையிலே எது இயங்குவது என்றால், ஆக ஒரு உறுதிமொழியை, நாங்கள் இன்று ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கின்றோம், இனிமேலும் நாங்கள் ஆதரவாக இருப்போம். இதற்கு மூல காரணம், முக்கிய காரணம் என்னவென்றால், ஒரு விடயத்தை உறுதிப்பட சொல்வேன், ஊழலற்ற ஆட்சி. இப்பொழுது அபிவிருத்தி பணிகள் நடைபெறுகின்றதா இல்லையா என்பது ஒரு கேள்விக்குறி நடக்கின்றது, அல்லது இப்பொழுது அதற்கான அடித்தாளங்கள் இடப்பட்டிருக்கிறது. வருங்காலத்தில் அது 1 வருடங்கள் பூர்த்தியாகி இருக்கிறது, வரும். ஆனால் ஒரு விடயத்தை உறுதியாக சொல்ல முடியும், அது மத்திய அரசாங்கத்திலும் சரி அல்லது நகரசபையிலும் சரி ஊழலற்ற தலைவர்கள், ஊழலற்ற ஒரு ஆட்சி நடைபெறுகின்றது. ஆகவே அந்த விடயத்திலே மிக தெளிவாக இருக்கின்றார்கள், நாங்களும் தெளிவாக இருக்கின்றோம். ஆகவே கொழும்பு மாநகர சபையை பொறுத்த மட்டிலே அந்த ஊழலற்ற ஆட்சி வருமானத்தை பெருக்குவதிலே அவர்கள் கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு விடயம். இதை விட முக்கியமான விடயம் என்னவென்றால், உங்களுக்கு தெரியும், கொழும்பு மாநகர சபையா இருக்கட்டும் அல்லது மத்திய அரசாங்கமா இருக்கட்டும், இந்த ஆட்சியை தேசிய மக்கள் சக்தி பெற்றிருந்தாலும் அரசாங்கத்திலே அரசாங்க உத்தியோகத்தர்கள், கவர்மெண்ட் சர்வெண்ட் என்று சொல்லக்கூடிய அரசாங்க உத்தியோக இன்னும் பழைய நபர்களே தான் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களிடம் அந்த அந்த ஒரு பழக்கத்தை பழகியவர்கள் தானே. இனி அவர்களிடம் அந்த பழைய முறைமையிலே இருந்து அவர்களை இந்த புதிய முறைமைக்கு மாற்றுவது என்பது லேசான காரியம் அல்ல.
கொழும்பு மாநகர சபை எடுத்துக்கொண்டாலும் இன்று வரை இன்னும் அந்த அந்த பழைய நிலைமைக்கே பழக்கப்பட்ட உத்தியோகத்தர் தான் இருக்கின்றார்கள். ஆகவே அது ஒரு மந்தகதியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் ஸ்திரமாக இருக்கின்றது. நிச்சயமாக ஏனென்றால் நாங்களும் அதை பார் என நாங்களும் 25 வருடங்கள் இந்த இந்த துறையில இருக்கின்றோம் நேர்மையானவர்களுக்கு. அதனால் அதெல்லாம் மாற்றி இவர்கள் செய்வதற்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். ஆனால் ஊழல் அற்ற ஆட்சி நடைபெறுகிறது. ஆனால் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால், கொழும்பு மத்திய பேருந்து நிலையம். அது புனர்நிர்மாணம் செய்யப்பட்டது ஒரு மிகச்சிறந்த விடயமாக இருக்கின்றது. அதேபோல கொழும்பு மத்திய புகையிரத நிலையம் இப்பொழுது மீள் கட்டுமான பணிகள் இடம்பெற்று அந்த வருகின்றது. இடத்திலே நான் ஒன்றை குறிப்பிட திரு டில்ஷான் நீங்கள் ம்ஹ்ம். ஞாபகப்படுத்தியதற்கு நன்றி. இப்ப மத்திய கொழும்பு அந்த புறக்கோட்டையில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் என்பது மத்திய அரசாங்கத்தால் செய்யப்பட்டிருந்தாலும் அதற்கு கொழும்பு மாநகர சபையினுடைய பங்களிப்பு என்பது அளப்பரியது. கட்டாயம் அதனால தான். ஏன் என்று நான் சொன்னால், இப்பொழுது அந்த 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 மத்திய பேருந்து நிலையத்தை செய்யும் பொழுது நிலத்துக்கு அடியிலே இருக்கக்கூடிய அந்த மலசல கூட அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் அல்லது கால்வாய் அந்த முறைமைகள் எல்லாம் கொழும்பு மாநகர சபையால் தான் செய்யப்பட்டது. அதற்கு அது விலை மதிக்க முடியாத அளவு கொழும்பு மாநகர சபை அதற்கு செலவுகளை செய்திருக்கின்றது. ஆகவே அந்த அந்த அது ஒரு ஒரு உதாரணம். இப்படியான பல திட்டங்கள் நான் நினைக்கிறேன். இப்போ போர்ட் சிட்டி அல்லது இந்த டுப்ளிகேஷன் ரோட் இப்படியான பல இடங்களிலே இந்த நிலத்துக்கு அடியிலே செல்கிறேன். என்னடா அதெல்லாம் 50-100 வருடங்களுக்கு முன்னதாக செய்யப்பட்ட அந்த மழைநீர் கால்வாய்கள் தான் இருக்கின்றது. அதெல்லாம் உடைப்பெடுக்கின்றது. ஆகவே இவைகளுக்கு பாரிய அளவிலான நிதிகளை எமது கொழும்பு மாநகர சபை ஒதுக்கீடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த விடயத்தோடு அடுத்த மிக முக்கியமான ஒரு விடயம்தான் இலங்கை அரசாங்கத்தின் மீது, என்பிபி அரசாங்கத்தின் மீது, ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க மீது இப்போ எதிர்த்தரப்பினர் அடுத்தடுத்த குற்றச்சாட்டுக்கள், விமர்சனங்கள் பல முன்வைத்து வருகிறார்கள். ஒன்று பார்த்தால் ஆரம்பித்தது என்னவென்றால் 329 கண்டெய்னர்களில் அதற்கு பிறகு நிலக்கரி மோசடி சம்பந்தமாக ஆதாரப்பூர்வமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. அது இப்படி ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டு இப்பொழுது விசாரணைகள் இடம்பெறுகிறது. அதுவும் சாதாரண விசாரணை அல்ல. 2009 விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு வருகிறது. பல பேர் சிக்குவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அது பார்க்கலாம். அதேபோல தற்பொழுது தான் இந்த நிதியமைச்சில் திரைசேரியில் இருக்கின்ற 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் அக்கசால் திருடப்பட்டிருப்பதாக ஒரு தகவல். போய் அடுத்தடுத்து விமர்சனங்கள் வைக்கும்போது மக்கள் மத்தியிலையும் இந்த விடயங்கள் ஆழமாக பதிந்ததுமே அவர்களும் கருத்து தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? என்னடா நாங்க என்னென்னமோ எதிர்பார்த்தோம். இப்ப இந்த அரசாங்கத்துல இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கே, பல ஓட்டைகள் இருக்கே, அப்படிங்கிற மாதிரி மக்கள் மனநிலையில இப்ப சிந்திக்க தொடங்கியிருக்காங்க. நீங்களும் நிச்சயமா பேசியிருப்பீங்க. மக்கள் பேசுறது உங்களுக்கு கேட்டிருக்கும். இத பத்தின கருத்து என்னது? உண்மையில் டில்ஷா நீங்க சொன்ன ஒரு 3 பாரிய குற்றச்சாட்டுக்கள் நாங்கள் இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி ஊடகங்களை பார்த்து கொண்டு இந்த நாள் நாங்களும் ஆளுங்கட்சி என்ற முறையில் அவரிடம் இதை கலந்துரையாடி கொண்டு தான் இருக்கணும். ஒரு விட நான் தான் சற்று முன்னர் கேள்விக்கு நான் பதில் சொன்னேன், ஊழலற்ற ஆட்சி அப்படின்னு. இந்த 3 குற்றச்சாட்டுகளும் எதிர்க்கட்சிகளால் வைக்கப்படும் பொழுது எங்கேயாவது ஒரு 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 நபர் இப்பொழுது நிலக்கரி ஊழல் விடயத்திலே ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கும் பொழுது உண்மையில் அதனுடைய அமைச்சர் திரு குமார் ஜெயக்குடி அவர்களும் அதனுடைய அமைச்சனுடைய செயலாளர் அவர்களும் தானாகவே முன்வந்து பதவி விலகினார். உண்மையில் அவர்கள் இன்னும் குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்படவே இல்லை. அமைச்சின் மூலமாகவோ அல்லது அதற்கு முன்னதாகவோ அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர் அதை செய்தார், அந்த ஊழலிலே கமிஷன் பெற்றுக்கொண்டார், அல்லது நீங்கள் இப்பொழுது சொல்லுகின்ற இந்த ஏக்கஸ் என்ற இது யாரும் ஜனாதிபதி இப்படி செய்தார் அல்லது ஜனாதிபதியினுடைய தேசிய மக்கள் சக்தி இதை செய்தது அல்லது அவர்களுடைய கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்கள் இதை செய்தார்கள் என்று எந்த குற்றச்சாட்டுமே இல்லை. இன்று நான் நினைக்கின்றேன் பிரதமர் அருணி அமரசூரிய அவர்கள், நான் இன்று ஊடகங்களில் படித்தேன், இந்த நீங்கள் சொல்லுகின்ற அந்த திரைச்சேரியிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய 2.5 மில்லியன் அமெரிக்கன் டாலர் கிட்டத்தட்ட இலங்கை ரூபாய்க்கு 75-80 கோடி ரூபாய்கள் சர்வதேச விசாரணைகளுடன் உதவியை அப்ப யாரு அது, எந்த அரசாங்கம் அதை சொல்லும்? அப்ப அதை அவர்கள் மிக வெளிப்படையாக இப்பொழுது அந்த நிலக்கரி ஊழல் விடயத்திலே அமைச்சர் இருந்து கொண்டே அந்த விசாரணை குழு இருந்தால் அதற்கு தடங்கள் வரும். இதற்கு முன்னதான ஆணைக்குழுக்கள் அப்படித்தானே நடைபெற்றது. அமைச்சர் அப்படியே இருப்பார், செயலாளர் அப்படியே இருப்பார், விசாரணை ஆணைக்குழு. ஆனால் இது ஒரு ஆகவே ஒன்று மக்கள் இன்று வரை இந்த அரசாங்கத்தை குறை சொல்லவில்லை. திரு டில்ஷான் அவர்களே, நீங்கள் எப்படியான யாரை இன்று வரை மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். இப்பொழுது உங்களுக்கு தெரியும், அண்மையிலே அமெரிக்கா ஈரான் போர், இஸ்ரேல் அமெரிக்கா போர், வளைகுடாவிலே ஏற்பட்ட போர், அந்த நேரத்தில் இந்த கப்பல் வருகை இன்மை, அப்பொழுது எங்களுக்கு தேவையான எரிபொருட்கள் இல்லாத நிலைமையிலும் கூட இலங்கை இன்று வரை
ஒரு சுமூகமான ஒரு சுமூகமாக நிலைமையிலே நடந்து ஓடிக்கொண்டு அப்ப கொண்டிருக்கின்றது. மக்களுடைய கருத்து என்பது அதை வைத்துக்கொண்டு கூட அரசியல் நடத்தத்தான் பார்க்கின்றன. மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். இப்ப வங்குரோத்து அரசியல் என்று சொல்வார்கள் தானே. இப்போ கடந்த காலங்களில் பார்த்தா ஆயிரக்கணக்கான ஊழல்கள் குற்றச்சாட்டுகள் இருந்தது. 1000த்துல ஒன்ன கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா எங்க பார்த்தாலும் எங்க திரும்பினாலும் அதுதான். ம்ஹும். அப்ப மக்களும் அதை கேட்டா எங்க பார்த்தாலும் ஊழல் ஊழல இது என்னதான் அப்படி விட்டு இப்பொழுது ஊழலே இல்லை தானே. ஊழலே இல்லை. இந்த அரசாங்கத்தை தாக்குவதற்கு எந்த விதமான என்ன சொல்றது காரணங்களும் இல்லை. காரணங்களும் இல்லை. எரிவதற்கு கற்கள் இல்லை. ஒன்றுமே இல்லை. அப்ப ஏதாவது ஒரு விடயம் கிடைக்காதா? ஏதாவது ஒரு விடயம் என்னென்றால் அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் இப்படியே போய் கொண்டிருந்தால் மக்களுடைய மனங்களை வென்று கொண்டு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே இவர்கள் எல்லோரும் தோல்வியிலே தான் இருக்கின்றார்கள். கடந்த முறை எல்லோருமே தோல்வி. இப்பொழுது இருக்கின்ற ஒரு சில பாராளுமன்ற எதிர்காலத்திலே வரவே முடியாமல் போய்விடும். தங்களது அரசியலே இல்லாமல் ஒரு பயத்தின் காரணமாக ஒரு சிறு குற்றத்தையும் பெரிதுபடுத்தி, ஆனால் கவன ஈனமாக இருப்பது தவறு. எதிர்காலத்தில் இப்படியான தவறுகள் நடக்காமல் மக்கள் மத்தியிலே இப்படியான ஒரு அசௌகரியங்கள் அல்லது தப்பு அபிப்பிராயங்கள் வராத மாதிரி கௌரவ ஜனாதிபதி அவர்கள் அதை பார்த்து கொள்ள வேண்டும். ரைட். இறுதியாக தமிழக அரசியலையும் ஒரு சம்பந்தமாக கேட்டுவிட்டு நாங்கள் இந்த நேர்காணல் நிறைவு கொண்டு வரலாம். தமிழக அரசியல் சட்டசபை தேர்தல் நிறைவு பெற்றிருக்கின்றது. என்ன நினைக்கிறீங்க? அதுவும் எந்த வருடமும் இல்லாத அளவுக்கு ஒரு மாற்றம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இந்த வாக்குப்பதிவிலே ஒரு சாதனையாக இருக்கின்றது. அதிகமான சதவீதம் வாக்குப்பதிவு இடம்பெற்றிருக்கிறது. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? என்ன ஒரு மாற்றம் வருமா இல்லை இதே தொடருமா? இல்ல இது நீங்க ஒரு 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 நல்ல கேள்வி கேட்டீங்க. ஆனால் கடைசியாக ஒரு கேள்வியாக அதை கேட்டிருக்கின்றீர்கள். அதை பற்றி தமிழக அரசியலை பற்றி பேசுவதனா இன்னும் 1 மணித்தியாலம் தேவை. ஏனென்றால் இப்பொழுது நாங்களும் அரசியலிலே இருக்கின்றோம். சினிமாவும் ஓரளவுக்கு நாங்கள் எல்லோரும் சினிமாவும் பார்ப்போம். உண்மையில் நான் விமர்சிக்கவோ இதற்கோ வரவில்லை. ஆனால் இம்முறை நடைபெற்ற நீங்கள் அந்த சொன்ன விடயம் அதிகப்படியான சதவிகிதம் வாக்கு, அதாவது 2021ஆம் ஆண்டின் ஒப்பிடும் பொழுது 74% 2021ஆம் ஆண்டு தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த விகிதம் 74. இந்த முறை 85, கிட்டத்தட்ட 86% வாக்குப்பதிவு இடம்பெற்று. இது ஒரு வரலாற்று. இதுவரையில் தமிழகத்தில் இடம்பெற்ற தேர்தல் வரலாற்றில் 86%. ஆக இந்த முறை இந்த தமிழக தேர்தல் உலகளாவிய ரீதியில் பேசப்படுவதற்கு முக்கிய காரணமாக நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றது. நான் விஜயனுடைய வருகையை நான் விமர்சனம் இல்லாமல் சொல்வதென்றால் நான் உண்மையில் வரவேற்கின்றேன். ஏனென்றால் இப்பொழுது அவருக்கு ஆளுமை இருக்கின்றதா, அறிவு இருக்கின்றதா, அவர் கடந்த காலங்களிலே அரசியல் இருந்திருக்கின்றாரா என்ற கேள்வியெல்லாம் 2வது 3வது. யாருமே ஒரு குற்றங்களை பார்த்து ஏற்கனவே இருக்கின்ற தலைவர்கள் மீது அதிருப்தி ஏற்படும் பொழுது எப்பொழுதுமே ஒரு தலைவன் என்பவன் உருவாவது அல்லது ஒருவன் ஒரு சமூக குற்றங்களை சுட்டிக்காட்டி ஒருவன் உருவாவது என்பது அவனுடைய மனதிலே ஏற்படுகின்ற அதிருப்தி அல்லது ஏற்கனவே இருந்த தலைவர்கள் மீது ஆட்சியின் மீது கோபம் அதிருப்தி ஏற்படும் பொழுது யாராவது ஒருவர் வரத்தானே வேண்டும். உங்களுக்கு தெரியும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்தார்கள். அவர்கள் ஒட்டுமொத்தத்திலே சொன்னார்கள். அவர் யாருக்கு எதிராக வந்தார்கள்? அவர்களும் அதிமுக திமுகவுக்கு எதிராக சிஸ்டம் கெட்டு போச்சு, தமிழகத்திலே சிஸ்டமே சரியில்லை என்று 20-25 வருடங்களுக்கு முன்னால் சொல்லி ரஜினிகாந்த் வருகை எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். இப்போ விஜய் மாதிரி திரு அஜித் அவர்களும் தமிழகத்திலே பேசப்படுகின்ற உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அஜித். அஜித்தும் ஒரு முறை தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்களை வைத்துக்கொண்டே தமிழகத்திலே நடக்கின்ற சில அரசியல் மீது நேரடியாகவே அப்ப அவருக்கும் ஒரு என்ன சொல்வது ஒரு அதிருப்தி இருந்தது. இப்ப ரஜினிகாந்தும் வந்துட்டு வரவில்லை, அஜித்தும் சொல்லிவிட்டு தன்னுடைய ஒரு கடமை, அதை குறை சொல்லவில்லை, அவர் சொல்லிவிட்டு அவர் இருக்கின்றார். அப்ப யாராவது ஒரு முன் வரத்தானே வேண்டும். இப்பொழுது விஜய் வந்து இருக்கின்றார். இப்ப விஜய் வந்து என்ன சொல்கின்றார்? இப்ப நான் ஏற்கனவே சொன்னேனே, அனுரகுமார திசாநாயக் அவர்கள் ஏற்கனவே ஊறி போயிருக்கக்கூடிய 2 கட்சியிலே ஒரு புதியதாக ஒரு தலைவர் நான் ஊழலை ஒழிப்பேன் என்று சொல்லிவிட்டு வந்து அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார். இப்படி நான் விஜயை வந்து அனுரகுமார திசாநாயகர் ஒப்பிடையெல்லாம் வரவில்லை. அனுரகுமார திசாநாயகர் 25 வருடங்களுக்கு மேலாக பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து பல இதுகளை சொல்லி விஜய் என்கிற வந்திருக்கின்றார்கள். ஆகவே நான் ஒரு நல்ல மாற்றமாக பார்க்கின்றேன். நிறைய கருத்து கணிப்புகள் எல்லாம் நாங்கள் பார்த்தோம். மிகவும் என்ன சொல்வது, அது நெக் டு நெக்
மாதிரிதான் இருக்கின்றது. 4ஆம் தேதி, மே மாதம் 4ஆம் தேதி தான் உண்மையான பெறுபேறு தெரியும். ஆனால் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய வருகை என்பது தமிழக மக்களிடையே, இளைஞர்களிடையே அல்லது பழமை வாய்ந்த கட்சிகளிடையே ஒரு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. நான் சொல்லவில்லை அவர் முதலமைச்சராகுவார், அவர் முதலமைச்சராக, அது அல்ல. ஏதாவது ஒரு வகையிலே தமிழக சட்டசபையிலே ஒரு உறுப்பினராகவாது அவர் வந்து அவருடைய எதிர்கால திட்டங்கள் தமிழக இளைஞர்களுடைய எதிர்காலத்தை நல்வழிப்படுத்துவதாக இருந்தால் இருக்கும். அப்படி இருந்தால் அதை நாங்கள் வரவேற்போம். கட்டாயம் அந்த விடயத்தோடு எங்களுடைய இந்த நேர்காணலில் நாங்கள் நிறைவு கொண்டு வரலாம். இன்று எங்களுடைய நேர்காணலில் இணைந்து இந்த இவ்வளவு பல விடயங்களுக்கும் பதில் வழங்கிய KT குருசுவாமி அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ தில்ஷான், தேங்க்யூ. தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். இதே போன்று மற்றொரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக உங்களை நாம் சந்திக்க தயாராக இருக்கின்றோம். ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம். துர்கா லக்ஷ்மி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு.